தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்ற படுபாதக ஆட்சிதான் அதிமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக சாதித்தது என்ன என கேள்வி எழுப்பியதோடு, திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து பட்டியலிட்டு பேசினார். அதனைத் தொடர்ந்து வெள்ள பாதிப்பின் போது ஓடோடி வந்து நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டதாகவும், ஆனால் வெள்ள நிவாரண நிதியாக பாஜக அரசு ₹1 கூட தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ கூடுதல் அதிகாரி உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்க மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கிவிட்டேன். அப்ப ஒன்றிய அரசு ₹1 கூட தராத நிலையில நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவிச்சு ₹666 கோடி மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கினேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்ததே தெரியாது என பேசியவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும், 13 பேர் கொல்லப்பட்டதை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டதாக வெட்கமே இல்லாமல் பழனிசாமி பேட்டியளித்ததாகவும் சாடினார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தேதான் 13 அப்பாவிகளும் கொலை செய்யப்பட்டதாக கூறிய அவர், டிஜிபி, உளவுத்துறை ஐஜி என அனைவரும் என்ன நடக்கிறது என்பது குறித்து 5 நிமிடத்திற்கு ஒருமுறை அவருக்கு தகவல் கொடுத்ததாக கூறினார். தூத்துக்குடின்னு சொன்னா 13 அப்பாவிகளை சுட்டு கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னா சாத்தான்குளம் கொலை வழக்கையை மறைக்க பார்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும், தன் மீதும் தனது தங்கை மீதும் தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை நடத்தி வருவதாகவும் சாடினார். மேலும் மத்திய பாஜக கூட்டணி இருந்து கொண்டு அதிமுக செய்த சாதனை என்ன என கேள்வி எழுப்பிய அவர், மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமியால் பாஜகவை சொல்ல வைக்க முடியுமா என வினவினார். இப்ப பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா, எம் மேலையும் இங்க மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய மறைஞ்சிடுமா என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது.